நம்மளே நான் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மால் சேட்டாப்பில் ஃபோன் பண்ணிக்கோங்க. எடிட்டிய ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாராவது ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணுங்க. ஃபீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஜூம் வச்சு அந்த லேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோவை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அந்த லேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாய் வைக்கிறீங்களோ அந்த லேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ அந்த ஹீட்டரில் வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. நான் ஃபிடாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஹீட்டரில் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி அது தகுந்த மாதிரி வச்சு சேவ் பண்ணி இந்த ஃபோட்டோக்கு கொஞ்சம் கீழே வச்சு இது பண்ணுங்க. லேயர்ஸ் ஆட் பண்ணணும் ஒரு ஃபோட்டோக்கு கீழேயும். அதனால் கொஞ்சம் அந்த ஃபோட்டோ தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஜூமெல்லாம் கரெக்டாக வச்சு நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் எல்லா ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஹீட்டரில் வச்சு நீங்கள் எது முதல்ல ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு சரியாக வரும். இல்லைனா ஒரு ஃபோட்டோ சின்னதாகவும் ஒரு ஃபோட்டோ பெருசாகவும் இருக்கிற மாதிரி ஆகிக்கும். அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ அதே மாதிரி தான் அந்த லேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங் இருக்க சாங்க்கு தகுந்த மாதிரி நம்ம போவோம் எடிட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எடிட் பண்ணோம்னா கமெண்டில் போடுங்க. நான் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு எடிட் பண்ணி. அதுக்கப்புறம் ஷேடோ வைக்கணும். ஷேடோவில் ஃபஸ்ட்டு 0 வச்சுட்டு பொசிஷனில் 0 வச்சுட்டு ஒரு வெர்டிக்கல்ல ஒரு 25 வைங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணியிருக்கேன். 0 ஹரிசாண்டல் 0 வச்சுட்டு வெர்டிக்கல்ல 25 வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பிளர் கொடுத்துருங்க. ஆல் ஃபோட்டோவும் பிளர் கொடுத்துருங்க. பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிக்சரோட ப்ரோ வருஷன் ஆனோம்னா எனக்கு அதிகம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இன்ஸ்டாவில். அப்புறம் கேப்கட்டில் போய் நீங்கள் இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோவை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது கூட சவுண்ட்ஸ்குள்ளே போங்க. சவுண்ட்ஸை கிளிக் பண்ணி ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ நிறுத்துகிற அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோவை ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் எண்டிங்கை கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் ஆட் போட்டோ கொடுத்து முதல்ல ஒரு நார்மல் போட்டோ ஃப்ரெண்டில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் 2.8 அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த கிளிப்ஸை அது டச் பண்ணுங்க. கிளிப்ஸை டைப் பண்ணி எஃபெக்டில் மிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. மிக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அந்த கிளிக் பண்ணி வீடியோக்கு தகுந்த மாதிரி அதை பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 0.5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி லேயர்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நாளை பற்றி சொல்லணும்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் போய் நல்லா ஆக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அனிமேஷனில் போய் உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கோல்டன் டஸ்ட்னு அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண போட்டோக்குள்ள கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ தலையே ஜூம் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிக்காது தானே ஆட் ஆகிக்கும். ஒரு 0.5 அந்த மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ண கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். என் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள்.
அது உங்களுக்கு ஜூம் ஆகிறது கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன லேயர்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணி நான் லேயர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குமோ இல்லை இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் உள்ள சாங் வந்து வேணும்னா இன்ஸ்டாகிராம் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ இன்ஸ்டாகிராம் எடிட்டிங் அதில் உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ ஏதாவது எடிட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி எஃபெக்டிவ் ஃபாண்ட்டு ஸ்டைலெல்லாம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனிமேஷனில் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லியர்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இது ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கனால இது கொஞ்சம் நல்லா இருக்குது, நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு வேணாமா சொல்லுங்க, நான் எடிட் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது கீ ஃப்ரேம் ஆட் ஆகிக்கும். அடுத்த லேயர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயர்ஸ் டைப் பண்ணி ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சதை டைப் பண்ணிட்டு நீங்கள் அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து இது பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் வந்து அனிமேஷன் வந்து வேறு வேறு மாதிரி கூட பண்ணலாம்னா ஒரே மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆட் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அதை எழுதி பிடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் வரும். அதை டூப்ளிகேட்டை வச்சு நீங்கள் முன்னாடி இருந்த லேயர்ஸ் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக கூட நீங்கள் லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்து கொஞ்சம் ஃபோட்டோ கீழே இறக்குனீங்கனாலே உங்களுக்கு மீண்டும் கீ ஃப்ரேம் ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி லேயர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனிமேஷனுக்குள்ளே போய் ஒரு அனிமேஷன் வந்து கொடுங்க, அப்போ அதை பார்த்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ ஒரு தடவை அந்த லேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கோமா நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வச்சு பார்த்தோம்மா, ஃபுல்லாக லேயர்ஸ் வச்சு பார்த்ததுக்கப்புறம் வீடியோ எப்படி இருந்தால் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்க்கு இந்த மாதிரி மோர் வீடியோ அதிகமாக போடணும்னா கமெண்டில் பண்ணுங்கள், நான் அதிகமாக போடுறேன்.